வணக்கம் காவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு Cauvery Business. ஃப்ரைடே 3:30 PM. யூஸ்வலாக நம்ம லைவ் ஸ்ட்ரீம் கண்டக்ட் பண்ணுற உண்டு. அண்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் டே அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா ஆப்வியஸாக தெர் இஸ் ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு கொடுத்துருக்காங்க. அண்டு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க, ஈவன் நான் கூட எதிர்பார்த்தது அட்லீஸ்ட் ஒரு 0.5 அது இருக்கும் அப்படின்ட்டு. பட் ஆனால் 0.25 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் அது கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் 1 lakh crores. யாருக்குன்னு பார்த்தா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக. ஏன்னா இன்றைக்கி லிக்விடிட்டி ப்ராப்ளமாக இருக்குது மார்க்கெட்டில், அதனால் பேங்க்லாம் சஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை ஈஸ் அவுட் பண்ணணும், அதை அந்த சுமையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்க லெண்டிங் ஆக்டிவிட்டீஸை நிறைய இன்வால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். அண்ட் ஒன் மோர் திங் ஆல்சோ, இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா $5 billion ஃபார் ருப்பி டாலர் ஸ்வாப் அப்படின்ட்டு. தெர் இஸ் நிறைய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இல்லாட்ட இம்போர்ட்டர்ஸ் இவங்களாம் அவங்களுக்கு நிறைய டாலர் தேவைப்படுது. ஏன்னா நம்ம ஆல்வேஸ் இம்போர்ட் தானே ஜாஸ்தியாக இருக்குது. தென் இந்த டாலர்லாம் பேங்க்கில் தான் இருக்கும், நிறைய டாலர். ஸோ இதை ஸ்வாப் பண்ணுறது, தட் இஸ் டாலரை வாங்கிட்டு ரூபாவை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இல்லாட்ட ரூபாவை வாங்கிட்டு டாலர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது நடக்குது, இது இந்த டைமில் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு ஆக்ஷன் என்னென்னா லிக்விடிட்டி கொடுக்கறதுக்காக, இன்னொரு ஆக்ஷன் என்னென்னா அந்த லிக்விடிட்டி குறைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லணும். அது ஒன்று கேன்சல் ஆகிடுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை, அப்படி ஆகாது. நாட் ஓன்லி பிகாஸ் த அமௌண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனாலன்னு சொல்ல முடியாது, பட் அதர் ரீசன் கூட இருக்குது, இதோட சேர்ந்து இருக்குது. தெர் இஸ் 1 lakh crores, இது $5 billion தான். ஸோ அதனால் 5 billion இட்ஸ் அபவுட் 45,000 crores சொல்லலாமா, 45,000 crores தான். ஸோ பேலன்ஸ் லிக்விடிட்டி பேங்க்கோட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஓப்பன் மார்க்கெட்டு ஆப்ரேஷன் மூலமாக லிக்விடிட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் நாட் தி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஸ்வாப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் ரூபாவை தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், அதோட மூமெண்ட்டை, நாட் வித் அ லிக்விடிட்டி. ஸோ அதனால் ரெண்டு ஆப்ரேஷன் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வித் திஸ் இன்ட்ரொடக்ஷன் நம்ம அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸ். அதில் பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனி ஒரு பெரிய ஷேர் ஹோல்டர் 15.3% ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க இன்றைக்கி நிறைய விற்றுருக்காங்க. எக்ஸாக்ட் அமௌண்ட் என்னன்னு வரல, பட் மினிமம் 7%, மேக்ஸிமம் எல்லாத்தையும் விற்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் 3,000 crore 6,500 crore வரைக்கும் அவங்க விற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா பேசிக்கலி அவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் கிடையாது. ஸோ அதனால் அதுலேருந்து எக்ஸிட் ஆகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்டு பேட் தெர் இஸ் இந்த பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனி அந்த ஹோட்டல் பிஸ்னஸில் இல்லாத வரைக்கும் நல்லது தான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்டு அது ஆக்சுவலாக அந்த போர்டுக்கு நிறைய பவர் கொடுக்கும் டு டேக் டெசிஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்டு அவங்களுடைய பிஸ்னஸ் பிளானாக இருக்கட்டும், இல்லாட்டா அதர் லைக் போர்டு ஷேர், கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ், அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் பாருங்கள், அதுக்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இவங்களுடைய எக்ஸிட். பட் பார்ப்போம் என்ன மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிறத. பட் ஈவன் அதர்வைஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ் தானே. இன்றைக்கி தே ஆர் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல். கரெக்டாக டெட் ஃப்ரீ கம்பெனி, அதுதானே முக்கியமாக பார்க்கணும். அதே சமயத்தில் மார்க்கெட் ஆல்சோ ஹெல்பிங் தம் நல்லா பண்ணுறதுக்கு. ஸோ டெஃபினட்டாக ஐடிசி ஹோட்டல் அமங் த ஹோட்டல்ஸை வில் டூ வெரி வெல் அப்படின்னு சொல்லணும். அண்ட் தோ இவங்க அந்த ப்ரீமியம் செக்மெண்ட்டுக்கு தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ மேனேஜ்டு ஹோட்டலுங்கிற கேட்டகரியில் வந்தனால இப்போ அதர் டைப்ஸ் ஆஃப் ஹோட்டல்ஸும் இந்த கேட்டகரி பட்ஜெட் ஹோட்டல் ஆர் த மிட் லெவல் ஹோட்டல் அதில் கூட அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிடலாம். பட் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி as such will do well, just like a hospital industry அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ கொஸ்டின்குள்ளே போயிடலாம். அண்டு இந்த ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சது பார்த்திங்கன்னா இட் இஸ் இன் அ வெரி குட் மூவ் ஆக்சுவலாக. அண்டு ஏன் அப்படின்னா
இப்போ பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைய குறைய பொரோயிங்க்கு சான்ஸ் இருக்குது. தட் இஸ் பேங்க்கோட அட்வான்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஹவுசிங் லோனு இன்ட்ரெஸ்ட்டை டிபெண்ட் பண்ணியிருந்தது. தென் வெஹிக்கிள் லோன் வாங்கும்போது இன்ட்ரெஸ்ட்டு டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அதே மாதிரி அதர் டைப்ஸ் ஆஃப் லோன், பர்சனல் லோன் எல்லாமே படிப்படியாக குறையும் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை. அப்போ பாரோயிங் நிறைய இருக்கிறனால ஸ்பெண்டிங் ஜாஸ்தியாகும். வித் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆகிறனால, மணி சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறனால வெதர் இன்ஃப்ளேஷன் ஷூட்டப் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஷூட்டப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது டெஃபினெட்லி. பட் ஆனால் இன்றைக்கி வெரி லோ இன்ஃப்ளேஷன். இன்ஃபேக்ட் அந்த ப்ரெஷியஸ் கமாடிட்டிஸோட இன்ஃப்ளேஷனால தான் ஆக்சுவலாக பாசிட்டிவ் டெரிட்டரியில் இருக்குது. அதை ரிமூவ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலாக டீஃப்ளேஷன் தான் இருக்குது இந்தியாவில் அப்படின்னு சொல்லணும். அதனால் இந்த டைமில் கிக் ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர், ஃபர்தராக அட்வான்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணுறது பெட்டர். அதே சமயத்தில் நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு வர குறைஞ்சிட்டே வந்துட்டுருக்கு. அதோட வேல்யூ, தட் இஸ் ரூபாவோட வேல்யூ குறைஞ்சிட்டே வந்துட்டுருக்கனால அது கூட இன்ஃப்ளேஷனை இன்னும் வெகுவாக தூண்டும் அப்படின்னு தான் சொல்லலாம். பட் அப்படியே தூண்டினா கூட பரவாயில்ல அப்படின்னு தான் இன்றைக்கி இருக்க சிச்சுவேஷன். ஏன்னா சம் அமௌண்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இருந்தால் தான் உங்களுக்கு ஜிஎஸ்டி கலெக்ஷனாக இருக்கட்டும், இல்லாட்டா நம்ம ஏதாவது ஒரு ஜிடிபியை கம்பேர் பண்ணி நம்ம டேட்டா சொல்லுவோம் பாருங்கள், அதெல்லாம் பேஸ்ட் ஆன் நாமினல் ஜிடிபி தான். அப்போ அந்த பர்சன்டேஜ் இருக்கும், அதை நம்மளால் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டெட் டு ஜிடிபி அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம இப்போ ஜிடிபி, நாமினல் ஜிடிபி குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னாகும், இந்த இது டெட் போர்ஷன் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஃபிஸ்கல் டெபிசிட் அகெயின் நாமினல் ஜிடிபியோட தான் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அப்போ தோ தி நம்பர் அப்சல்யூட் நம்பர் அதே இருந்தால் கூட, பட் இந்த பர்சன்டேஜ் வைஸ் மாறுறது கூட சான்ஸ் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபோக்கஸ் 4.3% ஃபிஸ்கல் டெபிசிட் டு த ஜிடிபி. ஏன்னா இந்த மாதிரி மேக்ரோ ஃபேக்டர்ஸ்லாம் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளோட ரேட்டிங் பெட்டராக ஆகிறதுக்கு. அப்போ தான் நம்ம ஏதாவது பாரோ பண்ணோம், எஸ்பெஷலி ப்ரைவேட் கம்பெனிஸ் பாரோ பண்ணோன்னா அவங்களுக்கு ரைட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஃபாரினில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மச் லோவர் இந்தியாவில் இருக்கிறதோட. ஈவன் ஆஃப்டர் கன்சிடரிங் இந்த ஃபார்வர்ட் கவர் ஃபார் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ளக்சுவேஷனுக்கும் எடுத்தால் கூட ஸ்டில் இட் இஸ் சீப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். And so with this introduction நம்ம கொஸ்டின் போய் பார்க்கலாம். கார்த்திக் குமார், Guruji, Patel Engineering rights issue, is that worth to consider? See, இவர் கூட முன்னாடி கூட இதை பற்றி கேட்டுட்டு இருந்தார். இப்போ வெதர் கன்சிடர் பண்ணலாமா இல்லையா அப்படின்ட்டு. See, உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாதிரி கம்பெனிஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ் எப்பொழுதுமே வாங்கிக்கலாம். அண்டு ஏன் அப்படின்னா இது நார்மலி ஹைலி டெட்டட் கம்பெனியாக இருக்கும், நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க. அண்டு ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன்லாம் நிறைய நாள் ஆகும். ஒரு எனி ப்ராஜெக்ட் எடுத்துட்டிங்கன்னா கூட கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நிறைய நாள் ஆகும். இவங்களுடைய மார்ஜின்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக தான் இருக்கும். அண்டு எனி டிலே ஆச்சுன்னா அந்த தின் மார்ஜின் கூட வைப் அவுட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் நெகட்டிவ்ஸ் இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸு, அது இவங்க பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டேம் அண்டு பிக் இந்த பிரிட்ஜஸ் அந்த மாதிரி எடுக்கிறனால இவங்களுடைய டைம் ரொம்ப ஜாஸ்தியாகும் டு கம்ப்ளீட் ஆர் எக்ஸிக்யூட் த ப்ராஜெக்ட். ஸோ இதெல்லாம் ஓகே அப்படின்னா இந்த மாதிரி கம்பெனிஸில் நீங்கள் எப்பொழுதுமே வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் சொல்வேன் நான். அப்புறமேலே எஸ்ஜேவிஎன் ஸ்டாக் டவுன்ஃபால் அப்படின்னு கேட்டிருக்காரு ஒருத்தர். ஸோ அதில் என்ன கேட்க விரும்புகிறாரு தெரில. ஸோ அவங்க பியூர்லி தே ஆர் ஆல், இப்போ எடுத்துட்டிங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் எஸ்பெஷலி இந்த டேம்ஸ்லாம் அவங்க இருக்குது, லைக் ஹைட்ரோ டேம்ஸ் அப்படின்லாம்.
இவங்க வந்து பிரான்ச்ட் அவுட் ஈவன் டு சோலார் அந்த மாதிரி கூட போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த டேம்போட ரிட்டர்ன் வந்து ரொம்ப நாள் ஆகும் கிடைக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு. ஒன்ஸ் அந்த ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சிடும் ஸ்டெடியாக இருக்கும். பட் ஆனால் இந்த சோலார் அதெல்லாம் ரொம்ப குயிக்காக கமிஷன் பண்ணிடலாம். வித் 3 to 6 monthஸில் கமிஷன் பண்ணிடலாம். அப்போ வந்து அந்த கேஷ் ஃப்ளோ வந்து ஈவன் பெட்டராக இருக்கும். அது மாதிரி இந்த கம்பெனிஸ்லாம் அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் இதோட க்ரோத் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாகவும் ரொம்ப ஸ்டெடியாக தான் இருக்கும். அண்டு அதனால் ஒன்லி பீக் டைம் வென் ஹோல் மார்க்கெட்டு நல்லா இருக்கும்போது இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இன்னும் நல்லா பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும் இல்லையா. இந்த நாட் இன் ஆர்டினரி டைம்ஸ் இந்த ஷேர் மார்க்கெட்டு சைட் வேஸில் ஆகிட்டு இருக்கும்போது ஏறுது இறங்குது அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து பெரிய லெவலில் நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். ஆதித்யாங்கிறது தான் அந்த எஸ்ஜேவியை பற்றி கேட்டிருந்தாரு. தென் வந்து ராம் சுந்தர் 6610 கிவ் சம் ஓவர் வியூ ஆன் அப்கமிங் ஐபிஓஸ் அப்படின்னு கேட்குறாரு. சரி, இப்போ வந்து ரீசெண்டாக வந்த ஐபிஓஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எக்ஸப்ஷனலி சப்ஸ்கிரைப்டாக இருக்குது. இப்போ வந்து நான் கூட போட்டேன், அந்த மீஷோவை பற்றி போட்டேன். அது வந்து 140 அந்த லெவலுக்குலாம் போயிடுச்சு. ஏக்யூஎஸ் அந்த இதுவும் பார்த்திங்கன்னா அதுவும் 100 டைம்ஸுக்கு மேலே போயிடுச்சு. இன்னும் முடியல. இன்றைக்கி ஈவினிங்கோ நாளைக்கு ஈவினிங்கோ தான் ஐ திங்க் இன்றைக்கி ஈவினிங் தான் கடைசி நாள் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே சப்ஸ்கிரைப் ஆகிட்டுருக்கு. ஈவன் வித்யா அந்த மாதிரி அந்த கம்பெனி கூட ஒரு 25 டைம்ஸ் வரைக்கும் சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. சில மார்னிங் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி சொல்கிறேன் நான். ஸோ எல்லாமே சப்ஸ்கிரைப் ஆகிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த இதில் போய் பார்க்கலாம். இந்த வித்யாங்கிற இது பார்த்திங்கன்னா 52 ரூபா தான் கொடுத்துருக்காங்க அந்த இதுக்கு. ஸோ அந்த இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப லோ இது தான் இருக்குது அந்த ப்ரைஸு. அதை பார்த்து மக்கள் சரி ஏதாவது ஒரு குயிக்காக நமக்கு ஒரு ரிட்டர்ன் கிடைக்காதா, ஒரு 100 ரூபா கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், 150 ரூபா கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், ஒரு 15 ஷேர் வாங்குகிறோம், 20 ஷேர் வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு குயிக்காக ரிட்டர்ன் கிடைக்காதா அப்படின்னு தான் போய் பார்க்குறாங்க அலாட்மெண்ட்டில். ஸோ அதை பேஸ் பண்ணி போகாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மீஷோலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட்ஸ் அ லாஸ் மேக்கிங் கம்பெனி. ஸோ அதே மாதிரி ஏக்யூஎஸும் லாஸ் மேக்கிங் கம்பெனி இந்த குவார்ட்டரில் வந்து லாஸை குறைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் இதுக்கெலாம் வந்து ரொம்ப நாள் பொறுமையாக ட்ராவல் பண்ணோம், அப்போ தான் நீங்கள் ப்ராஃபிட்டே பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் போய் வாங்குறது ஃபார் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த 3 ஷேர் தான் இப்போதைக்கு நான் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன். அதர் ஐபிஓ பற்றி இப்போதைக்கு இது இல்லை, பட் ப்ருடென்ஷியல்லாம் வருது, ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல்லாம் வருது, ஏஎம்சி கம்பெனி அதெல்லாம் வந்து வெரி குட் கம்பெனி அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி ஷேரை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது பட் எப்பொழுதுமே நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த லிஸ்ட் ஆனோடனே அப்புறமேலு ஒரு குவார்ட்டர் பார்த்தோன்னே ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் வாங்குறது வந்து ஃபார் பெட்டர் அப்படின்னு நினைப்பேன் நான். அப்புறமேல வந்து வாட் இஸ் தட் கிவ் சம் ஓவர் வியூ ஆன் அப்கமிங். இந்த ஐபிஓ பற்றி ரைட்ஸ் இஷ்யூ பற்றி உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா அடிக்கடி நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கீங்க அந்த இதை. ஸோ ஒரு பட்டேல் இன்ஜினியரிங் பற்றி இப்போ லேட்டஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த ரைட்ஸ் இஷ்யூ கூட எக்ஸாமின் பண்ணி பார்க்குறேன். அப்புறமேல வந்து எஸ்ஜேவிஎன் ஷேர் கண்டினியூட் டவுன், வாட் ஹேப்பன் டு திஸ் கம்பெனிஸ் ப்ராப்ளம்ஸ். இப்போ லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ் நான் பார்க்கல, ஏன்னா அதெல்லாம் கும்பலோடு கோவிந்தா போடுற கம்பெனிஸில் இதெல்லாம் ஒன்று. ஸோ அதனால் இப்போ லேட்டஸ்ட்டு என்னங்கிறத பார்க்கணும். ஸோ நான் பார்த்துட்டு வேணால் சொல்கிறேன் நான். ஆதித்யாங்கிறத அந்த கொஸ்டின் கேட்டிருக்காரு. அப்புறம் ஜாஸ் தைமா 6962. Hi Guruji, what about AWL Agri Stocks? AWL அதானி வில்மர் அந்த கம்பெனி அக்ரி ஸ்டாக் சொல்கிறாரு, தெரியல எனக்கு, நான் பார்த்துட்டு சொல்கிறேன் நான். சரி, ஒய் எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் ஷேர்ஸ் டவுன்ஃபால், அதுதான் பெரிய மிஸ்ட்ரி ஆக்சுவலாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் மக்கள் வந்து செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அண்டு எஃப்எம்சிஜி ப்ராடக்டில் நிறைய ஸ்பெண்ட் பண்ணதில்லை. எல்லாம் என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, இந்த
ஜிஎஸ்டி ரேட் ரிடக்ஷன் ஆனோன்னா இந்த எஃப்எம்சிஜி கம்பெனிஸில் ஒரு பூம் இருக்கும் பார்க்கலாம் அப்படின்ட்டு. பட் அந்த மாதிரி நம்மளால் பார்க்க முடியல. அந்த யாருமே பெரிய லெவலில் க்ரோத்தும் காமிக்கலை அப்படின்னு சொல்லணும். மேபி இது Q3 வந்து மேபி ஒரு நல்ல ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும் அப்படின்னு கூட எடுக்கலாம். பட் அதர் ஹேண்ட் பாருங்கள், ஹை வேல்யூ ஐட்டம் எதர் பைக்காக இருக்கட்டும் காராக இருக்கும் அதோட சேல்ஸ்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிடுது. பட் ஆனால் இந்த எஃப்எம்சிஜியோட சேல்ஸ் வந்து அந்த லெவலுக்கு எந்த கம்பெனியும் சிம்டம்ஸ் கூட காமிக்கலை. ஸோ இது வந்து ரியலி அ மிஸ்ட்ரி அப்படின்னு தான் சொல்கிறோம் நம்ம. அதை கேட்டது வந்து மகேந்திரன் ஜி 9968 கேட்டிருக்காரு எஃப்எம்சிஜி. ஓலா ஷேர் ப்ரைஸு தமிழ் பிள்ளைகள் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அவர் வந்து ஓலா ஷேர் ப்ரைஸ் டவுன், வாட் ப்ராப்ளம் குருஜி, யுவர் ஒப்பீனியன் டெல் அப்படிங்கிறாரு. சி பேசிக்லி சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் தான் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து இன்றைக்கி வந்து எப்படி அப்படின்னா அந்த சோஷியல் மீடியா இருக்கிற டைம் ஆக்சுவலாக. அப்போ வந்து ஒரு பேட் திங் அபவுட் த கம்பெனி வந்து அந்த சோஷியல் மீடியாவில் பரவலாக பேசப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சேல்ஸ் வந்து அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். இதுதான் நம்ம கண்கூடாக பார்க்குறோம் இந்த ஓலாவில். ஸோ இவங்களுடைய 2 வீலர் வந்து சம் ப்ராப்ளம் இருந்தனால நிறைய சோஷியல் மீடியாவில் இதுக்கு அகெயின்ஸ்டாக நான் கூட பார்த்துருக்கேன் நான். அதனால் வந்து அதுக்கு வந்து கொஞ்ச நாள்லேயே பார்க்கலாம் இந்த சேல்ஸ்லாம் ட்ராப் ஆகிறதுக்கு. ஏன்னா பீப்புள் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸை வாங்குறது, அதுவும் இட்ஸ் வெரி காஸ்ட்லி ஆல்சோ. அண்ட் இந்த மாதிரி ஐட்டம் வந்து எவ்ரிடே வாங்க போகிறதில்ல, இல்லை எவ்ரி இயர் வாங்க போகிறதில்ல. ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் தான் வாங்க போகிறாங்க, 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை. அப்போ வந்து இந்த ப்ராடக்டில் ஏதாவது குவாலிட்டி இஷ்யூ வர்றப்ப தென் சிவியராக அதோட சேல்ஸ் பாதிக்கும். சேல்ஸ் பாதிக்கிறதுச்சுன்னா தென் நம்பர் 1 பொசிஷன்லேருந்து 2, 3 இப்போ கடைசி போயிட்டாங்க இப்போ. அண்ட் அதே சமயத்தில் நல்ல ரிப்போர்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அது சோஷியல் மீடியாவில் வந்து இன்னும் ஜாஸ்தி இன்னும் ட்ரம்பட் பண்ணி இன்னும் மேலே தூக்கி விடுவாங்க. ஸோ அதனால் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் இந்த குவாலிட்டி ஆஸ்பெக்டில் மட்டும். இதுதான் இந்த ஓலா வந்து இந்த கம்பெனி வந்து தவறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய குட் குவாலிட்டி ப்ராடக்ட் மார்க்கெட்டில் விடாதனால, அதை இம்மிடியட்டாக அட்ரஸ் பண்ணாதனாலையும் இது ஒரு காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. அண்டு இப்போ ஓலா வந்து அவங்க வந்து எ சாலிட் பர்சன் இஸ் பிஹைண்ட். அண்ட் அவர் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த செல் கெமிஸ்ட்ரியில் மாஸ்டர் பண்ணோம் அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த இதெல்லாம் நம்ம ரியலாகவே அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். அந்த அதர் சைடு பார்த்திங்க அப்படின்னா மேபி அண்ட் அதெல்லாம் அவரோட எஃபர்ட்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா இந்த கம்பெனி ரிவைவ் ஆகும். பட் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அண்டு அது நடக்குமா அப்படிங்கிறது தான் நம்ம ஆஸ் எ இன்வெஸ்டார் ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி ரிஸ்க் அப்பிடைட் இருக்கிறவங்க இந்த மாதிரி கம்பெனியை பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். அண்டு எனி ஒரு பிஸ்னஸ் மேன் ஆர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அந்த மாதிரி பீப்புளெலாம் பார்த்திங்கன்னா இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்க வந்து எப்படி வந்து குயிக்காக இந்த இதுலேருந்து லெசன் லேர்ன் பண்ணி அது வெளியே வர்றாங்கன்னு பொறுத்து தான் இருக்குது. இது வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டாரு நல்லா, இப்போ சம் செட்பேக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் முன்னாடி வந்த மாதிரி இந்த தடையும் ரைஸ் ஆகுவாருன்னு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய வியூ அபவுட் ஓலா. தென் ஆதித்யா வந்து SJVN ஸ்டாக் டவுன்ஃபால் அண்ட் கேன் ஐ கன்சிடர் ஆர் இல்லை வாங்குறதா விற்கிறதாங்கிறத ஷேரை வந்து ஆஸ் அ யூடியூபர் வந்து ஐ கேனாட் மேக் எனி ஸ்டேட்மெண்ட். ஈவன் ரெஜிஸ்டர்டு செபி அட்வைசராக இருந்தால் கூட எந்த ஸ்டாக்கையும் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து வாங்குறதுங்கிறது தனிப்பட்ட பர்சனோட ரைட் அப்படின்னு கூட சொல்லலாம், வாங்குறதோ விற்கிறதோ. அதனால் நம்ம வந்து அதில் இருக்க குட் பாயிண்ட்ஸ் பேட் பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ண பார்க்குறோம், அவ்வளோதான். அண்டு அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதுபடி தான் நீங்கள் சேல் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு ஹிண்ட்டு கொடுப்போம், நம்மளுடைய இது கொடுப்போம், எதெல்லாம் பார்க்கணும் எப்படி அனலைஸ் பண்ணணும்னு சொல்லுவோம். அதுலேருந்து பிக்கப் பண்ணி நீங்கள் வந்து ஃபர்தராக அனலைஸ் பண்ணி வாங்குறதா இல்லையான்னு டிசைட் பண்ணணும். ஏன் எப்பொழுதுமே அதுதான் அந்த பெஸ்ட் வே. ஏன் அப்படின்னா எல்லா டைமும் நான் இருக்க மாட்டேன் உங்கள் கூட. அப்போ வந்து ஒப்பீனியன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு.
ஸோ அப்போம்போது சப்போஸ் யாரையாவது ஒருத்தங்க நம்பி இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆக போகுது அப்படின்னா தென் வந்து யூ வில் மேக் ட்ரெமெண்டஸ் மிஸ்டேக்ஸ் ஆல்சோ. அதனால் வந்து இண்டிபெண்ட்டாக ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்தோடனே அதை இண்டிபெண்ட்டாக அனலைஸ் பண்ணி இவர் சொல்கிறது ரைட்டாக இல்லையான்னு பார்த்துட்டு அப்புறம் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு சாலிட் பேக்ரவுண்ட் ஆகிடும் உங்களுக்கு. அதுதான் த ஃபண்டமெண்டல் பேசிஸ் ஃபார் யூனோ இன்வெஸ்டிங் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். எப்படி வந்து நம்ம ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸை பார்க்குறோமோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதே மாதிரி நம்மளுடைய இன்வெஸ்டிங்க்கு என்ன ஃபண்டமெண்டல் அப்படின்னா திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராசஸிங் தான் அப்படின்னு சொல்லுவேன் நான். அண்டு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை நம்ம ப்ராசஸ் பண்ணி தென் வந்து அப்புறமேல் செயல்படுறது தான் ரைட் வே. நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க, கவலையே கிடையாது. அண்ட் அந்த மிஸ்டேக்ஸே ஒரு நல்ல படிப்பினையாக இருக்கும் உங்களுக்கு. அதுலேருந்து நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். தமிழ் பிள்ளை அண்டு பட்டேல் இன்ஜினியரிங் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் பட் ஷேர் வாட் நோ ரியாக்ஷன். ஓகே, அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். இப்போ லேட்டஸ்ட்டாக இது என்னன்னு தெரியல, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அப்படி Kavin 6 watt. Guruji, see top many questions are there. Sorry, I am holding 4,000 Bajaj Housing Finance at 108. At what to do? Shares down 108. See, housing finance company is an excellent company. The Bajaj or housing finance company. See, though this is a non-banking finance company, number 2 player இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தால் கூட இதோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் பாருங்கள். நம்பர் 1 பிளேயர் தெர் இஸ் எல்ஐசி ஹவுசிங்கோட ஈச் அண்ட் எவ்ரி மெட்ரிக்கில் இவங்க தான் பீட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த கம்பெனியோட இது பார்த்திங்கன்னா அசெட் குவாலிட்டி இஸ் சூப்பர்ப். அண்ட் ஜிஎன்பிஏ பார்த்திங்கன்னா 0.2, ஆல்மோஸ்ட் டிஃபால்ட்டே இல்லைன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவங்களுடைய இது வந்து கம்ப்ளீட்லி செக்யூர்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஹவுசிங் லோன் கொடுக்குறவங்களுக்கு என்ன விதமாக ப்ராப்ளம் வரப்போகுது? சரி, லோன் கட்டலை அப்படின்னா அந்த பில்டிங் எடுக்க போகிறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் லோனு கொடுப்பாங்க? மேக்ஸிமம் போனால் 60% மேலே கொடுக்க மாட்டாங்க அந்த ப்ராப்பர்ட்டியோட ஒர்த்தில். ஸோ அப்போ வந்து எவ்வளோ மார்ஜின் இருக்குது பாருங்கள், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. அதனால் அவங்கக்கிட்டேருந்து ரெக்கவர் பண்ணால் கூட அதை விற்றுட்டு அவங்களுடைய லோனை அடைச்சிப்பாங்க அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் ஆல்சோ. அதனால் செக்யூர்டு லெண்டிங் தான் இருக்குது. எதோ ஹவுசிங் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறாங்க, இல்லாட்ட வந்து நல்ல வெரி குட் டெவலப்பர்ஸ் ஆஃப் ஹவுசிங் ப்ராஜெக்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அப்புறமேல வந்து த லீஸ்ட் ரெண்ட் டிஸ்கவுண்டிங் வேறு கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து வெரி செக்யூர்ட். யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ரீட் அந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்குது பாருங்கள், அந்த கம்பெனிக்கு யார் யார் வாடகை கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு கொடுப்பாங்க இவங்க. அப்புறமேல வந்து யூனோ த லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, அதுவும் 60% 50% மேலே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்யூர்டு லெண்டிங்காக இருக்கும்போது எப்படி இவங்கெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்க போகிறாங்க? இவங்களோட க்ரோத் பாருங்கள் ஸ்டெடியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அண்டு அதனாலேயே சொல்லலாம் இன்னும் ஒரு 5 years அந்த மாதிரி பீரியடில் வந்து இந்த கம்பெனி ஷுட் ஆல்சோ டூ வெரி வெல், எக்ஸ்ட்ரீம்லி வெல் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் நல்ல இது கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அஃப்கோர்ஸ் இந்த ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ்லாம் நீங்கள் பேங்க்கெல்லாம் பீட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து பேங்க்குக்கு பார்த்திங்கன்னா லோ காஸ்ட் ஆஃப் டெபாசிட்ஸ்லாம் இருக்குது. அண்டு பட் இவங்க வந்து இன்னொருத்தரோட பாரோ பண்ணி தான் லேர்ன் பண்ணோம். ஸோ பேங்க் ஆல்வேஸ் ஹேவ் அ மேஜர் ஷேர். பட் ஆனால் இவங்களாம் பிஸ்னஸ் ஃபோக்கஸ், ஒரு பர்டிகுலர் இதை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இவங்களுடைய கஸ்டமர்ஸ் எங்கேருந்து வர போகிறாங்கன்னா ரிப்பீட் கஸ்டமர்ஸாக இருக்கலாம். இல்லாட்டா என்ன பண்ணுவாங்க, இவங்களோட குரூப் கம்பெனிஸ் இருக்குது பாருங்கள், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பஜாஜ் ஃபைனான்ஸ், அதில் வந்து எத்தனையோ பேர் அபவுட் 100 million கஸ்டமர்ஸ் ஆர் தேர் பாரோ பண்ணுறாங்க லோன். ஸோ அதுலேயே ஒரு நல்ல ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஹவுசிங் லோன் அப்படின்ட்டு. அதனால் கஸ்டமர் கிடைக்கிறதும் இவங்களுக்கு ஈஸி. அவங்க மூலமாக யார் யார் குட் கஸ்டமரோ அவங்கக்கிட்ட நிறைய பிச் பண்ணுவாங்க.
ஸோ அதனால் வந்து கஸ்டமர் வர்றது ஈஸி. அதனால் இவங்களுடைய அசட் அண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு பாருங்கள், அது வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். அதுவும் க்ரோத் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13-14% இருக்கும். அண்ட் மொரோவர் இந்த ஹவுசிங் செக்டார் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் க்ரோயிங் ட்ரெமெண்டஸ்லி. எப்படி பார்த்தீங்கன்னா 11 lakh crores இருந்தது, இன்றைக்கி வந்து 2020 இன்றைக்கி 40 lakh crores. இது வந்து another 5 yearsல இது டபுள் ஆக போகுது அப்படிங்கிறாங்க. இந்த க்ரோத் வந்து சம்திங் லைக் 13-14% வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த ஹவுசிங் செக்டாரில் இந்த பெஸ்ட் பிளேயர் யார்? இவங்க தான். ஸோ அதனால் இவங்க நல்லா தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதனால் எந்தவித கவலையும் வேண்டியதில்லை அப்படின்னு கூட சொல்வேன் நான். ஸோ கவின், இதுதான் என்னுடைய ரிப்ளை. அண்ட் குட் ஈவினிங் குருஜி. ஹை சந்திரசேகரன் 9568 கேட்டிருக்காரு. ரேட் கட் நடந்திருக்கு இருக்குது. வேல்யூ என்ன ஆகும் அகெயின்ஸ்ட் யூஎஸ்டி வென் தென் பேங்கிங்க்கு என்ன நடக்கும்? ஓகே, சரி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இமீடியட்டாக ரியாக்ட் ஆகிடுது. ரேட் கட் ஆனோடனையும் இந்த ஓஎம்ஓ சொல்கிறோம் பாருங்கள், அந்த இது வந்ததுனாலையும் அந்த டாலர் ருபி ஸ்வாப் அந்த இதனாலையும் மெஷர்னாலையும் இம்மீடியட்டாக வந்து ருபி ஸ்ட்ரெங்தன் ஆகிடுது. ஸோ ஸ்லைட்டாக இட் ஹஸ் கம் டு 89-90 அந்த மாதிரி இது இருக்குது. நான் லாஸ்ட்டாக பார்த்தது 1 hour பேக். ஸோ அதனால் வந்து இந்த ஆக்ஷன் வந்து இட்ஸ் அ குட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து டாலர் வந்து பேங்க்குகளுக்கு தேவை. ஸோ அந்த டாலர் ரிலீஸ் பண்ணிட்டு ரூபாவை வாங்குறதுனால இவங்க சம்மாட்ட லிக்விடிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் ஃபார் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், ஏன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து இன்றைக்கி வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாண்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹை ஈல்டிங் வந்து காமன் பிளேஸ் ஆகிடுது. 6.53 ஃபார் 10-year பாண்ட் ஆக்சுவலாக குறைஞ்சிருக்கணும் ஆக்சுவலாக. அண்ட் வென் த ஈல்டு இன்க்ரீசஸ் நேச்சுரலி த ப்ரைஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்கும், பாண்ட் ப்ரைஸஸ். அப்போ வந்து இந்த காஸ்ட் ஆஃப் பாரோயிங் வந்து ரொம்ப ஹை ஆகிடும் ஃபார் கவர்மெண்ட்டுக்கு. அதனால் அதை குறைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பேங்க்லேருந்து நிறைய பாண்டை வாங்கினாங்கன்னா தென் த ஈல்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். அண்டு அதுதான் ரிசர்வ் பேங்க் பண்ண போகிறாங்க. அண்ட் அதுக்கு வந்து 1 lakh crores ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன ஆகும்னா இந்த ஈல்டு குறையிறனால கவர்மெண்ட்டுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா அவங்க தானே பிக்கஸ்ட் பாரோவர். அதனால் ஓஎம்ஓ வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து லிக்விடிட்டியை கண்ட்ரோல் பண்ணலாம், பட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அண்ட் அதே மாதிரி இந்த ரூபா டாலரை வச்சுக்கிட்டு ஸ்வாப் அந்த இது இருக்குது பாருங்கள், அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை கண்ட்ரோல் பண்ண முடியும், பட் நாட் ஆன் த லிக்விடிட்டி. அதனால தான் ரெண்டையும் சேர்த்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தோ அமௌண்ட்டு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகுது. கவின் 6 வாட்டர் ஐசிஐசிஐ ஏஎம்சி ஓப்பனிங் அப்கமிங் வீக், வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? சரி, ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் பார்த்தீங்க அப்படின்னா த செகண்ட் லார்ஜஸ்ட்டு ஏஎம்சி கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். த தேர்ட் லார்ஜஸ்ட் என்ன? ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களோட இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்புறமேல் வந்து இந்த அசட் மேனேஜ்மெண்ட் சொல்ல ஹை. அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா எஸ்பிஐ நேச்சுரலி, ஏன்னா தே ஹேவ் த லார்ஜஸ்ட் ரீச் த்ரூ அவுட் இந்தியா. அண்ட் அதனால் அவங்க நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் கவர்மெண்ட் கம்பெனி நிறைய பிலீஃப் இருக்கும் பீப்புள்கிட்ட அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் இஸ் த பெஸ்ட் இந்த கம்பெனி. அதே சமயத்தில் இதை விற்கிறதுனால வர ஃபண்ட்ஸ் எல்லாம் திருப்பி ஐசிஐசிஐ பேங்க்குக்கு தான் போகுது. அதனால் அவங்களுடைய கேபிட்டல் வந்து ஃபர்தராக ஸ்ட்ரெங்தன் ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் அஸ் சச் இதெல்லாம் அசட் லைட் கம்பெனிஸ். இந்த அசட் லைட் கம்பெனிஸுங்கிறப்ப ஃபர்தர் அண்ட் ஃபர்தர் கேபிட்டல் தேவைப்படுறதில்லை. அண்டு இப்போ கூட பாருங்கள் ஹெச்டிஎஃப்சி வந்து போனஸ் கொடுத்துருக்காங்க 1:1. இந்த மாதிரி ஏன் அசட் லைட் கம்பெனியாக இருக்கிறனால தான் இதில் நடக்குது. அதனால் இவங்களுடைய ரிட்டர்ன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா த ஹியூஜ் மார்ஜின் ஆஃப் ப்ராஃபிட் தான் இருக்கும் இவங்களுக்கு ஆல்வேஸ். என்ன இவங்களுடைய இது இன்கம் சோர்ஸு மெயினாக வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது பாருங்கள், அதுதான் இவங்களுடைய ரெவென்யூவாக இருக்க போகுது. அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து இவங்களுடைய சைஸுக்கு தகுந்தாப்பில் அது குறைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இந்த ரெகுலேட்டரை பொறுத்த இருக்குது, அவங்க ரெகுலேட்டர் குறைஞ்சா இவங்களோட ரெவென்யூ குறைஞ்சி போயிடும். அதுதான் ஒரே ரிஸ்க்கு. பட் அதர்வைஸ் இவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆல்வேஸ் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஏஎம்சி மாதிரி கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டர் அண்ட் பெட்டராக இருக்கணும். பட் ஆனால் நீங்கள் யூ ஹாவ் டு ஸ்டே வித் தம், ரொம்ப லாங் டைமாக அவங்களோட சேர்ந்து இருக்கணும். அப்படி அந்த மாதிரி பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா
வில் பி ஃபினாமினலி குட் ரிட்டர்ன் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி கம்பெனிஸு. ஏன்னா இந்த அசெட் அண்ட் மேனேஜ்மெண்ட் இன்றைக்கி வந்து 77 lakh crores கரெக்டாக. இது வந்து அனதர் 5 இன்னொரு 3 yearsன்னு சொல்கிறாங்க 2027 இட் இஸ் கோயிங் டு டச் 150 lakh crores. பாருங்கள், இதோட இங்கே இருக்க சைஸோட டபுள் ஆக போகுது. இப்போ பாருங்கள், இது நீங்கள் இஷ்யூவை பாருங்கள், 150 times, 140 times, 30 times இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் ஆகுது சர்வசாதாரணமாக இருக்குது. இன்றைக்கி இந்த மந்தில் மட்டுமே nearly 40,000 crores ரைஸ் பண்ண போகிறாங்க. அப்போ இந்த மணிலாம் எங்கேருந்து வருது? ஃபஸ்ட்டு இந்த ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, மியூச்சுவல் ஃபண்டில், ப்ளஸ் ரிட்டைல் இன்வெஸ்டரில் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ இவ்வளோ மணி வந்து இந்த பீப்புள்கிட்ட இருக்கிறப்ப அப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டு வந்து அவங்களுடைய சைஸ் க்ரோ ஆகிட்டு தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த நாலேஜ் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் அது இன்ஸ்டாவாக இருக்கட்டும், இல்லாட்டா யூடியூப் வீடியோவாக இருக்கட்டும். முன்னாடிலாம் வந்து 10 நிமிஷம் யூடியூப், இப்போலாம் 2 நிமிஷம், 1 நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து மெசேஜை தெரிஞ்சுக்கிறீங்க என்ன அது இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு. அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகிட்டே போயிட்டே இருக்க போகுது. இது வந்து இப்போ பாருங்கள், யூபி அந்த மாதிரி ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா த லார்ஜஸ்ட் இன்வெஸ்டர் இந்த மியூச்சுவல் ஃபண்டு யார் அப்படின்னு பார்த்தா எங்கே க்ரோத் சென்டர் எங்கே இருக்குன்னா யூபியிலேருந்து தான் வருது. ஏன்னா அந்த லோக்கல் லாங்குவேஜ்லேயே சொல்கிறதுனால பீப்புள் அதை பிடிச்சிட்டு அதுலேருந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜெயிக்கலாங்கிறது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் வந்து அவங்க கற்றுப்பாங்க, எல்லாருமே ஒரு இதை அடிபட்டு அப்புறம் கற்றுப்பாங்க. ஸோ அதனால் வந்து இது க்ரோ ஆக போது இந்த இண்டஸ்ட்ரி. அதில் இருக்கிற வந்து ஃபியூ பிளேயர்ஸ் தான் இருக்கிறாங்க. அண்ட் அதில் வந்து லீடர் வந்து இவங்க வந்து ஐசிஐசிஐ ஆல்சோ ஒரு லீடர். ஸோ தே ஷுட் பர்ஃபார்ம். அதில் நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூட அண்ட் எக்ஸலண்ட்டாக தான் இருக்குது இந்த ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல். ஸோ இட்ஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நான் சொல்வேன் நான். Guruji, oil India share continue to going down. What reason? Oil price, global market, any problem? Oil market la எந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் அந்த ஆயில் ப்ரைஸ் எல்லாம் 63லேருந்து 65லேருந்து 63 வரைக்கும் வந்துருச்சு. ஆக்சுவலாக இட்ஸ் அ குட் நியூஸ். பட் நமக்கு ஆயில் இண்டஸ்ட்ரி அப்படின்னா ரஷ்யாவிலேருந்து ஆயில் இம்போர்ட் பண்ண முடியலையே அப்படின்ட்டுருக்கு. பட் குறைஞ்சிருக்கு. பட் ஆனால் ஸ்டில் நம்மளோட லார்ஜஸ்ட் சப்ளையர் பார்த்திங்கன்னா ரஷ்யா தான் சொல்லுது. வேரியஸ் ரிப்போர்ட் அதை தான் இண்டிகேட் பண்ணுது. இன்றைக்கி வர புட்டின் வேறு இருக்கிறாரு. ஃபர்தராக வந்து அவர் ஏதாவது கன்செஷன் கூட இந்த லைனில் கொடுக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த நயாரா அந்த மாதிரி கம்பெனிஸ் கூட அவங்க வந்து ஸ்டில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸு த்ரூ தேர்ட் பார்ட்டி மூலமாக யூரோப்புக்கு தான் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களால டைரெக்டாக சப்ளை பண்ண முடியலனாலும் த்ரூ அதர்ஸ் மூலமாக இன்னும் வந்து அதை பிஸ்னஸை கேரி அவுட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ எந்தவித பாதிப்பும் இது வரைக்கும் நமக்கு தெரியல அந்த ரஷ்யன் ஆயிலு. பட் ஆனால் அந்த பேன் பண்ண ராஸ்நாஃப்ட் அண்டு லூக் ஆயில் அதை பேன் பண்ணது தான். அது சாங்ஷன் வந்து November 21 வந்துருச்சு. ஸோ இந்த பேட் இமேஜினால் இந்த கம்பெனிஸ்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கலாம். பட் ஸ்பெசிஃபிக் ரீசன் என்னன்னு தெரியல. ஆயில் இந்தியாவோட நான் வேணால் அந்த ரிசல்ட்ஸை பார்த்துட்டு இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் பார்த்துட்டு வேணால் நான் சொல்கிறேன் நான். சரி, ஓகே. மித்த கொஸ்டின்லாம் பார்த்தாச்சு நம்ம. அண்டு அப்புறமேல ஃபர்தராக பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் குருஜி சிகாச்சி ஹவ் வில் பர்ஃபார்ம் பேஸ்ட் ஆன் த கரண்ட் சிச்சுவேஷன். சிகாச்சியோட நான் nearly 1 year ஐ லெஃப்ட் தட் கம்பெனி. எப்போ வந்து சேல் பண்ணணும் அப்புறமேல அந்த கம்பெனியை நான் பார்க்கல. சிகாச்சியோட ஐ ஹேட் அ கிரேட் இது. ஏன்னா இந்த எக்ஸிபியன்ட் சப்ளை பண்ணுற வெரி ஃபியூ கம்பெனிஸில் இந்த ஒரு கம்பெனியாக இருந்தது இந்தியாவில். அதை லிஸ்டட் ஸ்பேஸில். பட் அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. பட் ஒரு பெரிய மிஸ்கால்குலேஷன் அண்டு அந்த எக்ஸ்ப்ளோஷனால் ஃபர்தராக வந்து சிவியராக அஃபெக்ட் ஆகிட்டாங்க சொல்லணும். அண்டு அதுலேருந்து அவங்க மீண்டு வந்தோன்னு தான் தெரியும். நான் லேட்டஸ்ட்டு இதை பார்க்குறேன், நான் பார்த்துட்டு சொல்கிறேன். இது வந்து ஃபாக்ஸ் பார்த்தாங்கிற அந்த இதுலேருந்து ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு. அப்புறம் ஸ்ட்ரீட் 1746 அந்த இதுலேருந்து அபவுட் இண்டஸ் இன் பேங்கை பற்றி கேட்டிருக்காரு. நிறைய கான்ஃப்ளிக்டிங் இன்ஃபர்மேஷன் தான் அந்த பேங்க்லேருந்து வருது. எம்டி அந்த மாதிரி இதெல்லாம் சேஞ்ச் பண்ணால் கூட இப்போ பேங்க் இன் ஜென்ரலாக வந்து நல்லா பண்ணணும் ஆக்சுவலாக.
இவங்களும் இந்த ப்ராப்ளத்துலேருந்து மீண்டு வரணும். இன்னும் வந்து அதுக்கு டைம் ஆகும். தோ நிறைய அதர் பேங்க்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஸோ ரதன் இந்த பேங்க்கை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை பார்க்கலாம். எஸ்பெஷலி இந்த பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அண்ட் அப்புறமேல அதர் பேங்க்ஸ் லைக் எஸ் பேங்க், தென் ஃபெடரல் பேங்க், தென் ஆர்பிஎல், தென் வந்து கனரா பேங்க், த பேங்க் ஆஃப் பரோடா, அப்புறமேல ஈவன் பந்தன் பேங்க் ஆல்சோ. ஐ திங்க் Q3லேயே அந்த ரிசல்ட்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். பந்தன் பேங்க்கு கூட அவங்களுடைய இந்த நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ்லாம் செல் பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. அது இந்த குவார்ட்டரில் அது கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கம்ப்ளீட் ஆச்சுன்னா தென் அவங்களுக்கும் ஒரு நல்ல அசட் குவாலிட்டி சைடில் சம் ட்ரெமெண்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பேங்க்லாம் ஸ்டடி பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதில் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். சரவணகுமார், IO 8KN அல்கார்கோ லாஜிஸ்டிக்ஸ், லாஸ்ட்டு வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருந்தேன் நான். அப்புறம் பத்ருதீன் 786 சார், யுவர் வியூ ஆன் ஃபியூச்சர் ஆஃப் பவர் செக்டார் கம்பெனி ஸ்டாக்ஸ். See, the leading player like Tata Power, I will always vote number one company. And ரிஃபார்ம் வருது, அது வந்து கன்க்ளூட் ஆகுமா, குயிக்காக முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின். அதெல்லாம் நடந்தால் தென் டாடா பவர்லாம் பிடிக்கவே முடியாது. அதே மாதிரி அதானியோட டோட்டல் சொல்யூஷன்ஸ், அந்த மாதிரி கம்பெனிஸையும் நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அண்ட் தே வில் ஆல்சோ க்ரோ ட்ரெமெண்டஸ்லி. ஏன்னா அவங்களாம் லைசன்ஸ் ஈஸியாக வாங்கிடுவாங்க. ஸோ அதே மாதிரி அதர் பீப்புள் இன் திஸ் லைக் JSW எனர்ஜி, தென் டாரண்ட் பவர், ஸோ இவங்களுக்கெல்லாம் நல்ல ஃப்யூச்சர் இருக்கும். ஏன்னா எஸ்டாப்ளிஷ்டு வெல் ஃபவுண்டட் பிளேயர். இவங்களாம் இன்னொரு லைசன்ஸ் வாங்குறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது இன் அதர் ஸ்டேட்ஸு. பட் ஆனால் எப்போ நடக்கும்னு தான் தெரியல, நம்மளால் கரெக்டாக கெஸ் பண்ண முடியல. இந்த வின்டர் செஷனில் கூட எந்த அமெண்ட்மெண்ட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணல ஃபார் எலக்ட்ரிசிட்டி. பட் ஆனால் இவங்க வந்து ஒரு ஜிஎஸ்டி லைக் ஒரு கவுன்சில் ஃபார்ம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட் அண்ட் சென்டர் சேர்ந்து ஒரு கொலாபரேட் பண்ணி ரிஃபார்மை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் ஆனால் இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் டைம் அஃபேர் ஆக்சுவலாக. அண்டு வந்து அதோட இது வந்து பாருங்கள், நடந்த 1 or 2 குவார்ட்டர்ஸில் அவளை பற்றி யாருமே பேச போகிறதில்ல ஜிஎஸ்டி பற்றி. ஏன் அப்படின்னா நார்மல் ஆகிடப்போகுது. இப்போ 18% ஆஃப் இது வந்து காருக்கு வந்து 18% தான் அப்படிங்கிறத 2 குவார்ட்டருக்கு அடுத்து நம்ம பேச போகிறோமான்னு பார்த்தோம்னா பேச போகிறதில்ல. அது வந்து அஸ் யூஷுவல் நார்மல் ஆகிடப்போகுது. அப்போ வந்து அதுக்கப்புறமேல வந்து எப்படி வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது, வந்து ஃபெஸ்டிவல் சீசன்லாம் முடிஞ்சோன்னா அப்படியே டவுன் ஆக போகுது. பட் த ரியல் ரிஃபார்ம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பவர் செக்டார் ரிஃபார்ம். அங்கே தான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்புட் ஃபார் ஆல் த இண்டஸ்ட்ரிக்கு அங்கேருந்து தான் வருது. அண்டு அங்கே வந்து ரிஃபார்ம் வித் கிரேட் காம்படிஷனோட அது வந்து இருந்தால் தென் த பவர் காஸ்ட் வந்து ட்ரெமெண்டஸாக குறையும். அண்ட் இந்த பவர் காஸ்ட்டு குறையல அப்படின்னா நம்ம வந்து குளோபலி காம்படிட்டிவாகவே ஆக மாட்டோம். அண்டு இட் பெனிஃபிட்ஸ் எவ்ரிபடி. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி டெலிகாமை நம்ம ப்ரைவேட்டைஸ் பண்ணனால இன்றைக்கி வந்து லோவஸ்ட்டு டேரிஃப் இருக்க கண்ட்ரி எது இந்த வேர்ல்டு அப்படின்னா இந்தியா தான் ஆச்சு. அதனால தான் இந்த டிஜிட்டல் பேக் போனையும் நம்ம க்ரியேட் பண்ண முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து ஆதாரோ இல்லாட்டா நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் பாருங்கள், இதெல்லாம் இஸ் பிகாஸ் ஆஃப் இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷனால தான். அது எங்கேருந்து வந்ததுன்னா இந்த டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்கனால தான். பிஎஸ்என்எல்லோ இல்லாட்டா அதர்ஸ் வந்து குட் நாட் சர்வீஸ் செக்டர் குட் நாட் ப்ரொவைட். ஏன்னா 1980s பார்த்தீங்கன்னா ஃபோன் அப்ளை பண்ணால் தெர் இஸ் லேண்ட்லைன் ஃபோன் பண்ணால் 10 வருஷம் கழித்து வரும். நான் வந்து என்னுடைய ஸ்டீல் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருந்தேன் 1985. நான் வந்து அந்த கடைக்கு வந்து நான் வந்து ஒரு ஃபோன் அப்ளை பண்ணேன். அந்த ஃபோன் அப்ளை பண்ணி எப்போ வந்துச்சு அப்படின்னா 94 எனக்கு அலாட்மெண்ட் லெட்டர் வந்துச்சு. 91 அந்த ப்ரிமிஸ்லேருந்து நான் ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டேன். அப்போ வந்து அதை வந்து ஷிஃப்ட் பண்ணக்கூட முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப எப்படி வந்து அவங்க வந்து இந்த கண்ட்ரியை வந்து க்ரோத் பாத்தில் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. நேச்சுரலி நீங்கள் வந்து ப்ரைவேட்டைசேஷன் பண்ணி தான் ஆகணும். அண்டு ஏன்னா 2 விதமாக ஒரு டெலிகாம் கம்பெனி அப்படின்னா 2 ரொம்ப இம்பார்ட்டண்டான ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து பாருங்கள், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்.
எதுக்கு அப்படின்னா இந்த ஸ்பெக்ட்ரம் சார்ஜஸ் இல்லாட்ட ஏஜிஆர் அதுக்கெலாம் பேமெண்ட் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னும் வந்து டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து 2Gலேயே கிடக்க வேண்டியது தான். ஸோ தட் இஸ் த ஃபேட். இப்போ வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னா எங்கே அவங்க வந்து ஃப்ரீ ஃபுட்டு இல்லாட்டா இந்த மான்சூன் கலாமிட்டியை மீட் பண்ணுவாங்களா, ரோடை போடுவாங்களா, இல்லாட்டா ரயில்வே ரன் பண்ணுவாங்களா, இல்லாட்டா வந்து டெலகாமை ரன் பண்ணுவாங்களா? ஸோ இது பேசிக்கலி பணமே இல்லாத கவர்மெண்ட்டு. இட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துட்டிங்க, மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் பேங்க்ரப்ட் ஆக்சுவலாக இன்ஃபேக்ட். அப்போ வந்து அவங்கக்கிட்டே மோர் அண்ட் மோர் பர்டன் போடுறதுனால என்ன அர்த்தம்? ஸோ இதெல்லாம் ப்ரைவேட் கம்பெனியில் விட்டுறதுனால அவங்க வந்து ரைஸ் பண்ணுவாங்க. எப்பொழுதுமே எந்த கண்ட்ரி பெரிய கண்ட்ரியாக ஆக முடியும் அப்படின்னா கவர்மெண்ட்டும் ப்ரைவேட்டும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் அது வந்து அந்த கண்ட்ரி வந்து பெரிய லெவலில் க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் சைனா. அங்கே வந்து பிகர் தென் சைனா கவர்மெண்ட் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸ்மாலர் என்டர்பிரைஸ் அத்தனையுமே ப்ரைவேட் தான் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் ரெண்டு பேரும் கோ ஹேண்ட் இன் ஹேண்டு, தென் த ப்ராஸ்பரிட்டி வில் பி மச் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த பவர் செக்டார் வந்து நீங்கள் ப்ரைவேட்டைஸ் பண்ணி ஒவ்வொரு செக்ஷன்லேயும் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் வரும்போது அதோட க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். காம்படிஷனால் ப்ரைஸு குறையும். அண்ட் ப்ரைஸ் குறையிறனால இண்டஸ்ட்ரி வந்து அந்த பவர் வாங்க முடியும். ஸோ அதுதான் முக்கியமானது. பாருங்கள், ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்து 0 rupees இருந்தது. எங்கே? இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் பவர் வேணும்னா நீங்கள் வெறும் டிரான்ஸ்மிஷன் சார்ஜஸ் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் பவர் எடுத்துக்கலாம். இஸ் 3 ரூபாவோ 4 ரூபா தான். அப்போ நினச்சி பாருங்கள், இந்த மாதிரி பவர் வந்து இண்டஸ்ட்ரிக்கு அவைலபிளாக இருந்துச்சு ஆன் ரெகுலர் பேசிஸ், நாட் அட் 0 ப்ரைஸ், அது ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் இருந்துச்சு அப்படின்னா தென் அதோட ப்ராஸ்பரிட்டி எப்படி இருக்கும் பாருங்கள். நீங்கள் 50% டேரிஃப் அமெரிக்காவில் போட்டால் கூட அவன் விற்பாங்க. ஆக்சுவலாக வந்து தி சோலார் பவர் வந்து 2.40 ரூபா ஜென்ரேட் பண்ணலாம். அண்டு டிஎன்பி என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க? 9 ரூபா 9.50 ரூபா. சரி, டிமாண்ட் சார்ஜஸ் எடுத்துட்டிங்கன்னா கூட 8 ரூபா 50 பைசாலேருந்து 8 ரூபா 75 பைசா. இதே இது கமர்ஷியல்னால் 11 rupees. இப்போ வீட்டில் கூட 500 யூனிட்டுக்கு மேலே வாங்கினீங்கன்னா 12 ரூபா கட்ட வேண்டியது இருக்குது. ஸோ இவ்வளோ 2 ரூபாய்க்கு வாங்கிட்டு நீங்கள் வந்து 12 ரூபாக்கும் 10 ரூபாக்கும் நீங்கள் விற்றுட்டு இருந்தீங்கன்னா கூட நீங்கள் ஸ்டில் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். அப்போ என்ன அர்த்தம், என்ன நடக்குது அப்படின்னு பாருங்களேன். நீங்கள் வந்து நான் ஃப்ரீ பவர் கொடுக்குறேன் விவசாயிங்களுக்கு, அதனால தான் லாஸு அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஏன் அப்படின்னா இந்த 12,000 கோடியோ 14,000 கோடி தான் அந்த ஃப்ரீ பவருக்காக போகுது. அதை வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய டேக்ஸஸ்லேருந்து கொடுக்குறாங்க டிஎன்இபிக்கு. இதுதான் நீங்கள் பார்க்கணும். ஸோ அப்படி கொடுக்குறப்ப இங்கே வேர் இஸ் அ கொஸ்டின் ஆஃப் ஃப்ரீ பவர். எல்லாத்துக்கும் தான் சார்ஜ் பண்ணுறாங்க அவங்க. அதை வந்து எவ்ரி இயர் வந்து ரெகுலேட்டரி அத்தாரிட்டி டிட்டர்மைன் பண்ணி அந்த காஸ்ட்டை இவங்களுக்கு கொடுத்துறாங்க. ஸோ இந்த ப்ரைவேட்டைஸ் பண்ணுறது மூலமாக தான், இல்லாட்டா காம்படிஷன் க்ரியேட் பண்ணுறது மூலமாக தான் தென் வந்து இது க்ரோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். சரி, நீங்கள் வந்து ப்ரைவேட் இதுவும் இல்லைன்னா அட்லீஸ்ட் என்டிபிஎஸ்ஸாவது அலோவ் பண்ணுங்கள். என்டிபிசி கூட 73,000 மெகாவாட் வச்சுருக்காங்க, ஆர் 79,000 மெகாவாட் இப்போ ப்ரெசண்ட்டாக வச்சுருக்காங்க. அவங்கள வந்து அலோவ் பண்ணுங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ்ஸு. ஏன் ஹோல்சேலாக வந்து எல்லாம் டிஸ்கவுண்ட்க்கு தான் அவங்க கொடுக்கணும்? அவங்க என்டர் பண்ணால் கூட அவங்க கூட லோ ப்ரைஸில் லெட் த காம்படிஷன் பி கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் கம்பெனி. இஃப் தெர் இஸ் அ டிஸ்ட்ரெஸ் ஆன் ப்ரைவேட் கம்பெனி, ஏன் ஒய் நாட் கவர்மெண்ட் கம்பெனி மோதினா என்ன? நம்ம வந்து ஜாஸ்தி இதுக்கெல்லாம் பேமெண்ட் பண்ணதுனால எந்த பிரயோஜனம் என்ன இருக்குது? ஜாஸ்தி சம்பளம் வாங்கி ஆகணும். ஜாஸ்தி சம்பளம் வாங்கினா கவர்மெண்ட் ஜாஸ்தி ஏர்ன் பண்ணி ஆகணும். கம்பெனிஸ் நிறைய ஏர்ன் பண்ணி ஆகணும். ஏர்ன் பண்ணுறதுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது? லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அப்படி இருக்கிறப்ப இன்னும் நம்ம வந்து காஸ்ட்டை தான் குறைக்க ட்ரை பண்ணோம் இஃப் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா. ஸோ அதனால் பவர் செக்டர் ரிஃபார்ம் இஸ் அ மஸ்ட்டு. அது வருது, பட் என்றைக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தான் தெரியல. ஆனால் இட்ஸ் அ மஸ்ட்டு. அதர்வைஸ் பாருங்கள், அமெரிக்கா கிட்ட போய் நம்ம கெஞ்சிட்டு தான் கிடக்கணும். அக்ரிமெண்ட் சைன் பண்ணு கேட்டுகிட்டே இருக்க வேண்டியது தான். நம்மளே வந்து க்ரோ ஆகிறதுக்கு ட்ரெமெண்டஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது ஏன் அங்கே போய் நம்ம போய் அவங்கக்கிட்ட வந்து நம்ம ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கணும்? வேண்டியதே இல்லையே.
இந்த மாதிரி ரிஃபார்ம் இன்டர்னல் ரிஃபார்மே இது மோர் தென் எனஃப் அப்படின்னு நினைக்கிறேன். ரொனால்ட் ரீகன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 1984 ஆர் 83 அந்த டைமில் அவர் தான் எலெக்ட் ஆனார் பிரசிடெண்ட்டாக. அப்போ வந்து எல்லா தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸும் இன்க்ளூடிங் இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு பிச்சின் பண்ணி என்ன சொன்னாங்க, எங்கள் கண்ட்ரிக்கெலாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்க்கு அவர் சொன்னார், உங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதுக்கு யூ லுக் இன்சைடு, வாட் இஸ் அ ப்ராப்ளம், அதை சால்வ் பண்ணிங்கனால யூ வில் ப்ராஸ்பர் அப்படின்னு சொன்னார். அதுதான் இன்றைக்கி சொல்ல வர மாதிரி. நம்ம ப்ராப்ளம்லாம் அமெரிக்காலையும் இல்லை, யூரோப்லையும் இல்லை. இந்த ப்ராப்ளம்லாம் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது. இங்கே இஃப் யூ see it தென் வந்து யூ கேன் சால்வ் இட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிகோவில் இப்போ நடந்துட்டு கலாட்டா என்னன்னு பாருங்கள். இன்றைக்கி ஃபுல்லாக காலையிலேருந்து ஒரு 3-4 டேஸாக இது நடந்துகிட்ருக்கு. நான் வந்து அதுக்கு முன்னாடியே நான் வந்து அதை ரியலைஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட் வீக் நான் பெங்களூருக்கு கோயம்புத்தூருக்காக புக் பண்ணியிருந்தேன் இண்டிகோ ஃப்ளைட்டு. அண்டு நைட்டு 12 மணிக்கு வந்து நான் வெப் புக்கிங் பண்ணிட்டேன் நான். அண்ட் ஐ வாஸ் ரெடி டு எல்லாமே. நைட்டு 12:30-1 மணிக்கு எனக்கு மெசேஜ் வருது தட் த ஃப்ளைட் இஸ் கேன்சல்டு அப்படின்ட்டு. அண்ட் ஸோ ஓகே, ஆல்டர்னேட்டாக இமிடியட்டாக ட்ரெயின் இருந்தது, அதில் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இருந்தது, போய் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ப்ராப்ளம். இன்றைக்கி வந்து இண்டிகோ வந்து நியர்லி 550 இது வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. 2600 டெஸ்பேச்சஸ்ஸு டேக் ஆஃப் எவ்ரி டே அவங்க பண்ணுறாங்க. அப்போ வந்து டேக் ஆஃப் வந்து 2600 இருக்கும்போது அவங்க தான் லார்ஜஸ்ட் பிளேயர் இன் இந்தியா. 65% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் அங்கே வச்சுருக்காங்க. இது எவ்வளோ டேஞ்சரஸ் பாருங்கள். இந்த ஒரு பிளேன் வந்து அவங்க கவர்மெண்ட் கொடுத்த டைரக்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதனால இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, தென் வந்து இந்த ஹோல் இப்போ அந்த ஏர் ட்ராவல் பண்ணுறவங்க அத்தனையுமே அஃபெக்டட். சம் ஆஃப் தம் ஆர் கிரிட்டிக்கல் ரீசனுக்கு கூட ட்ராவல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இது வந்து பாருங்கள் எப்படி அஃபெக்ட் ஆகுது பாருங்கள். அது வந்து என்ன காரணம் அப்படின்னா மொனாப்ளின்னு தான், அப்படி தான் நான் சொல்வேன் நான். இப்போ வந்து லார்ஜஸ்ட் பிளேயர் அவர் நினச்சா என்ன வேணால் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கனால தென் அவங்க வந்து அடிக்வேட்டாக ரெஸ்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பைலட்டுக்கு. பைலட்டோட ஃபெட்டிக்கு அவங்க தே ஆர் ஓவர் ஒர்க்கிங். 36 ஹவர்ஸ் இருக்கிறத இன்றைக்கி 48 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க பைலட்ஸுக்கெலாம். ஸோ அவங்களோட ஹெல்த் கன்சிடர் பண்ணுறதுனாலையும் அண்ட் வந்து பேசஞ்சரோட சேஃப்டிக்காக இந்த நியூ ரெகுலேஷனாக போட்டிருக்காங்க. அதுவும் எப்போ ஜூன் 24 போட்டது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ தகராறு ஃப்ரம் இண்டிகோ. பிகாஸ் அது லார்ஜஸ்ட் ஃப்ளீட்டுனால இப்போ வந்து பைலட்ஸ் ஆர் நாட் கோஆப்ரேட்டிங். அவங்களுக்கு வந்து இந்த இது கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ த கம்பெனி வந்து இந்த மாதிரி மொனாப்ளியை அலோவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, அது கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ப்ரைவேட்டாக இருக்கட்டும், இட்ஸ் அ டேஞ்சர் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி கூட இதை பற்றி ஒரு வீடியோ வந்து காவேரி நியூஸில் போட்டிருக்கேன் நான். அதே சமயத்தில் பாருங்கள், டெலிகாமில் கூட 2 பிளேயர் தான் இருக்காங்க. தெர் இஸ் ஏர்டெல் அண்ட் ஜியோ. இதே த்ரெட்டு தான் நமக்கு சூனர் ஆர் லேட்டர் ஃபேஸ் பண்ண போகிறோம். ஒரு நாளைக்கு வந்து ஏதோ ஒரு டெலிகாம் வந்து டெலிபரேட்டாக க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அவங்களோட ஆப்ரேஷன் அந்த ஹோல் இந்தியா அப்படியே ஸ்டாண்ட்ஸில் ஆக போகுது. இதை நம்ம பார்க்கவே போகிறோம் நம்ம. அன்லெஸ் வந்து யூ ஹாவ் அ குட் காம்படிஷன் வித் மெனி பிளேயர்ஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா தென் வந்து த கன்சியூமர் ஆர் த கஸ்டமர் வில் பி டேக்கன் ஃபார் கிராண்டட். அவங்க வைக்கிறது தான் சட்டம். இப்போ பாருங்கள், நீ கான்ஸ்டண்ட்டாக வந்து இந்த பாஸ்ட் 3-4 மந்த்ஸாக பில் ஏறிட்டே போயிட்டுருக்கு. நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருப்பேன். தோ ஐ எம் அ பிக் இன்வெஸ்டர் இந்த ஏர்டெல். பட் இருந்தாலும் அஸ் அ கன்சியூமர் வந்து நான் அஃபெக்ட் ஆகிட்டு தான் இருக்கேன். அதை கொண்டாந்து பப்ளிக் ஃபோரத்தில் வச்சு தான் ஆகணும், அதை பற்றி சொல்லி தான் ஆகணும். அதனால் நமக்கு மோர் பிளேயர்ஸ் வேணும், மோர் காம்படிஷன் வேணும். அண்டு அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மொனாப்ளிஸ்ட்லேருந்து நம்ம வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த டைமில். தேதை தான் இன்றைக்கி நடக்குது இந்த பவர் செக்டார்லேயும். 1 or 2 பிளேயர்ஸ், அது கவர்மெண்ட் பிளேயராக இருக்கட்டும், நான் கவர்மெண்ட் பிளேயராக இருக்கட்டும், ஒரே ஒரு பிளேயர் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரே ஒரு பிளேயர் தான் இருக்காங்க. அப்புறம் எப்படி வந்து உங்களுக்கு விடிவு காலம் கிடைக்கும் கஸ்டமருக்கு, இண்டஸ்ட்ரீஸ்க்கு, தென் கமர்ஷியல் ஆர்கனைசேஷனுக்கு? கிடைக்க போகிறதில்ல. இதுதான் என்னுடைய வியூ ஆன் திஸ் ஒன். ஸோ நிறைய பேசிட்டோம். அண்ட் ஆன் திஸ் த லாஸ்ட் கொஸ்டின் எடுத்துகிறேன். சரவண மோகன் கோவிந்தராஜு, ப்ளீஸ் கம்பேர் வாரி, ப்ரீமியர், எம்பி அண்ட் விக்ரம், ஐநாக்ஸ், which one is cheaper, chances to provide good return in the long term perspective? இதை கடைசியாக கொஸ்டின் எடுத்துக்கலாம். நான் நேற்றே போட்ட வீடியோவில் கிளியராக சொல்லியிருந்தேன். there is ஸ்டாண்டலோன் சோலார் மாடியூல் மேனுஃபேக்சராக இருந்தால் அது தீண்டத்தகாத கம்பெனி ஆக போகுது. ஏன்னா டிமாண்டு வந்து
46 gigawatt தான். அவைலபிலிட்டி 103 105 கிகாவாட்ஸில் இருக்குது. ஈவன் ஒன் எஸ்டிமேட் என்ன சொல்லுது 135ங்குது. அப்போ வந்து பார்த்துக்கோங்க, யார் ஸ்டாண்டலோனாக இருக்காங்களோ அவங்களாம் சிவியர்லாக ஹிட் ஆக போகிறாங்க. அப்போ வாட் அபவுட் இன்டகிரேட்டட் பிளேயர், அதாவது இன்கார்ட்லேருந்து வேஃபர்லேருந்து செல்லு அண்ட் மாடியூல் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணி பிராண்ட் நேமில் கூட விற்றுட்ருக்காங்க பாருங்கள். அவங்களாம் அஃபெக்ட் ஆகுவாங்கன்னா அவங்களும் அஃபெக்ட் ஆக போகிறாங்க. எப்படி அப்படின்னா அவங்களோட மார்ஜின் குறைய போகுது. எபிட்டா மார்ஜின் சிவியராக ட்ராப் ஆகும். தென் வந்து ப்ராஃபிட் மார்ஜின் ஆட்டோமேட்டிக்காக அது குறைஞ்சிட போகுது. அண்டு கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் அதுதான் கீ, அதுவும் வந்து ட்ராப் ஆக போகுது. ஏன் அப்படின்னா பவர் செக்டார் ரிஃபார்ம் வந்து மஸ்ட்டு. அது வரல அப்படின்னா நேச்சுரலி வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண போகிறோம். அண்டு இந்த அத்தனையுமே இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணப்படும் இன் another 2-3 years. ரைட் ஃப்ரம் இன்கார்ட் டு வேஃபர் டு செல் எல்லாமே இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே நிறைய ஸ்டெப்ஸ் வேறு எடுத்துகிட்டே இருக்காங்க. கவர்மெண்ட்டு இன்சிஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. குவாலிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஃபிஷியன்சி இல்லாத மாடியூல்ஸ்லாம் இனிமேல் விற்கக்கூடாது அப்படிங்கிற ஆர்டர் கூட இப்போ வந்துட்டுருக்கு. இன்னொரு கொஞ்சம் நாள் அதுவும் இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து யார் வந்து இன்டகிரேட்டட் பிளேயராக இருக்காங்களோ வந்து அவங்களுடைய மார்ஜின் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியுதோ அவங்களுக்கு வந்து அவங்க வந்து சர்வே ஆவாங்க. மித்தவங்களாம் மார்ஜினலைஸ் ஆகிடுவாங்க, இல்லைனா கன்சாலிடேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். வாரி எடுத்துட்டிங்கன்னா அவங்களால எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. பெரிய ரெவன்யூ எக்ஸ்போர்ட்லேருந்து வந்துட்டு வந்தது. விக்ரம் எடுத்திங்கன்னா பியூர்லி மாடல் மேனுஃபேக்சர் இப்போ, ஆனால் அவங்க வந்து செல் மேனுஃபேக்சரிங் போயிட்டுருக்காங்க. பட் அது வர்றதுக்கு டைம் ஆகும். எம்பி எடுத்துட்டிங்கன்னா எம்பி ஃபோட்டோ வோல்டிக் பார்த்திங்கன்னா பியூர்லி இது தான் இருக்காங்க, மாடியூலில் தான் இருக்காங்க. இவங்கெல்லாம் ப்ராப்பராக டைப் பண்ணி பண்ணலை அப்படின்னா தே ஆர் ஆல்சோ கோயிங் டு ஃபேஸ். அப்புறம் ப்ரீமியர் எனர்ஜிஸ் அஃப்கோர்ஸ் அவங்க செல்லும் வச்சுருக்காங்க, மாடியூலும் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. இப்போ ஃபர்தராக பேக்வேர்டு இன்டெகிரேட் பண்ணி அவங்க வந்து இது வரைக்கும் இன்கார்டு வரைக்கும் போய் ஆகணும். ஸோ அதனால் வந்து டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக ஹிட் ஆகும். பட் கன்சாலிடேஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்லலாம். அந்த மார்ஜின் வந்து பெஸ்ட்டு பிளேயராக இருந்தாலும் சரி, இல்லாட்டா இன்டெகிரேட்டட் பிளேயராக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டாண்டர்லோன் பிளேயராக இருந்தாலும் குறைய போகுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அண்டு இந்த ப்ரைஸஸ்லாம் ஹெவியாக கரெக்டாக போகுது. எப்போ வந்து இது நடக்கும் அப்படின்னா இந்த பவர் செக்டார் ரிஃபார்ம் குயிக்காக பண்ணலைன்னா இதெல்லாம் டெஃபினட்டாக கண்டிப்பாக நடந்துடும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதை தவிர வந்து அதர்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அண்டு ஸோ புதிய டைம் இல்லாதனால நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் தேவ் சஞ்சய் கூட குருஜி வில் ரெப்போ ரேட் பூஸ்ட் த டொமஸ்டிக் கன்சம்ஷன் யுவர் வியூன்னு கேட்டிருக்காரு. அண்ட் டொமஸ்டிக் கன்சம்ஷனாக டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் எக்ஸப்ட் ஆன் த ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸை தவிர மித்ததெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிடலாம். அண்ட் அதை பற்றி நான் ஏற்கனவே பேசிட்டேன். நான் அதை கூட நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஜேபி கம்பெனி ரைட். ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்டு இதில் வந்து நிறைய ஸ்டாக்ஸை பற்றி நான் பேசியிருப்பேன். அது அத்தனையுமே ஃபார் இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் பர்பஸ். ஏன் நான் திருப்பி அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு இன்வெஸ்டாரும் ஜெயித்தவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு க்ளூக்காக தான் மித்தவங்கள பார்ப்பாங்க. மித்தவங்க வீடியோஸோ இல்லாட்டா ஆர்டிகல்ஸோ படிப்பாங்க. பட் ஆனால் அவங்களே வந்து ப்ராசஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா, இல்லாட்டா எப்போ விற்கணுங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரோட் மேப் இருக்கிறவங்க தான் ஜெயிக்க முடியும் ஆஸ் இன்வெஸ்டார். அதனால தான் நான் திருப்பி இந்த ஐடியாவை இந்த இதை வந்து திருப்பி சொல்லிகிட்டே இருக்கேன் எவ்ரி வீடியோவில். நாட் பிகாஸ் செபி சொல்கிறதுனால இல்லை, பட் ஈவன் அதர்வைஸ் அதுதான். நம்ம முன்னேற்றம் வந்து நம்ம கையில் தான் இருக்குது, இன்னொருத்தர் கையில் இல்லை. அவங்க மேபி ஒரு ஐடியா கொடுக்கலாம், அவங்க வேணால் ஒரு டைரக்ஷன் கொடுக்கலாம், அவ்வளோதான் ஒழிய அதுலேருந்து நமக்கு இதை கியூ எடுத்துக்கிட்டு அதுலேருந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணி வரணும். அதுதான் அந்த பெஸ்ட் இன்வெஸ்டரோட தனித்துவம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் நான். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. அத்தனையுமே எனக்கு தெரியாத வந்து நான் திருப்பியும் அதை படித்து பார்த்துட்டு குயிக்காக அதை வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்டு சில கொஸ்டின்ஸ் நார்மலி ரொம்ப சேலஞ்சிங்காக வரும். அண்டு சில செக்டாரை நான் விட்டுருவேன், இனிமேல் இது கம்பெனி நல்லா வராது அப்படின்ட்டு. அதை பற்றி கூட திருப்பியும் கேட்பாங்க. ஸோ அதை கூட நான் திருப்பியும் போய் படித்து அதை பற்றி வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த இதில் கண்டுபிடிச்சது தான் அந்த கம்பெனி. இந்த கம்பெனி அப்படின்னா வந்துட்டேன் அந்த பேர்.
ஸோ அதனால் நீங்களும் வந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் கொடுக்குறீங்க, நிறைய லீடு கொடுக்குறீங்க அப்படின்னு நான் எடுத்துப்பேன். அந்த லீட்லேருந்து எடுத்து நான் வந்து என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை கூட நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டு. அதுக்கு கூட உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.